இன்னைக்கு குகை நமசிவாயரை பத்தி பார்ப்போம். இவரு அற்புத சக்தி வாய்ந்த மகான் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ஏகப்பட்ட ஆற்றல்கள் இருக்கு, ஏகப்பட்ட லீலைகள் புரிஞ்சிருக்காங்க. இது அத்தனையும் அருணாச்சலேஸ்வரருடைய அருள் தான். சரிங்களா? இவர் ஆந்திர மாநிலத்துல ஸ்ரீசைலம் பக்கத்துல பிறந்தவங்க. இவங்க குரு வழிபாடு மூலியமா இறைவனை வழிபட்டு வந்தவங்க. இவங்க இந்த திருவண்ணாமலைக்கு வந்த கதையே ஒரு அற்புதம்ங்க. ஒரு கனவுல அவர் இந்த குகை நமசிவாயருடைய கனவுல இறைவன் ஈசன் தோன்றி அவரை வான்னு கூப்பிட்டதுனால இங்க திருவண்ணாமலைக்கு வந்தாரு. இவருடைய பேர் நமசிவாயர் தான். குகையில தவம் இருந்ததுனால இவருக்கு பேர் குகை நமசிவாயர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இவர் இந்த திருவண்ணாமலைக்கு வரும்போது 300 சீடர்களோட வந்திருக்காரு. பாருங்க, பெரிய படையோட வந்திருக்கிறாரு அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி வர்ற பகுதியிலேயே அங்க அவரோட பகுதியிலிருந்து ஸ்ரீசைலத்துல இருந்து திருவண்ணாமலையை நோக்கி வரும்போதே வந்துட்டு இருக்கையிலே ஏகப்பட்ட லீலைகள் செஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிஞ்சு போன பொருள் இருக்கு இல்லையா, காணா போன பொருள், எரிஞ்சு போன பொருள், இதெல்லாம் காணும்னு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. சிவனுக்கு சாத்தப்பட்ட மாலையை தன் கழுத்துல விழுக வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பல லீலைகள் பண்ணி இருக்கிறாங்க. இவர் தன்னோட சீடர்களோட திருவண்ணாமலைக்கு வந்த சமயத்துல இவர் குரு வழிபாடு வச்சிருந்தாங்க இல்லையா, அதனால உள்ள போய் அருணாச்சலேஸ்வரரை எப்படி வணங்குறது அப்படின்றது அவருக்கு தெரியல. அப்போ சிவனாரே சிவாக்கிர யோகியா வடிவெடுத்து இந்த குகை நமசிவாயருடைய முதுகுல பிரம்பால ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. நீ ஏன் உள்ள போய் தரிசனம் பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்படி கேட்டவர் அப்படி நேரா கோவிலை நோக்கி உள்ள போயிட்டாங்க. இவர் பின்தொடர்ந்து போன அந்த குகை நமசிவாயர் தன்னை முதுகுல அடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பின்னாடியே போனா அங்க கருவறையில போய் அந்த நமசிவாயர் கண்ணெதிரிலேயே அந்த வந்த சிவாக்கிர யோகி மறைஞ்சிடுறாங்க. அப்போ உடனே இந்த நமசிவாயர் தெரிஞ்சுக்கிறாரு, நமக்கு குருவா இருக்கிறது இங்க உள்ள அருணாச்சலேஸ்வரர் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் இவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்திருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட முடியாம இவர் ஒரு வெண்பா எழுதுறாரு. கோளர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளாவூர் பாதகரே வாழும் ஊர் என்றும் அழியும் திருவண்ணாமலைன்னு சொல்ல வந்தவர் உள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துல இருந்து அடே நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அந்த குகை நமசிவாயருக்கு அருணாச்சலேஸ்வரர் ஒரு கட்டளை போடுறாரு. நான் இருக்கிற ஊர், என்ன வார்த்தை நீ பேச போற அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்றும் அழியா ஊர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எத்தனை யுகங்கள் வந்தாலும் அதுல இருந்து இந்த திருவண்ணாமலை அழியாது நிலைச்சு இருக்கு.